எப்பத்துலேருந்து தியானம் பண்ணுறீங்க? ஒரு 3 மாதம். ஜனவரி நம்ம 16ஆம் தேதி ஆரம்பிச்சு. ஆமாம், அன்னையிலேருந்து பண்ணுறோம்மா. சரி, உங்களுக்குள்ள என்ன மாற்றங்கள் வந்திருக்குமா? இப்போ நான் உக்காந்தா எந்திரிக்க முடியாது, ஆ ஏந்தா உக்கார முடியாது, தண்ணுன்னு தான் உக்காருவேன். ஆ இப்போ நல்லா எழுந்துக்க, சாதாரணமாக எழுந்துக்க உக்கார என்னால் முடியுது. தவளை எல்லாம் தண்ணி பிடிச்சி தூக்க முடியாது, இப்போ தூக்கி இடுப்பில் போடுறேன். ஆனால் சாப்பாடெல்லாம் சரியாக சாப்பிட முடியலைங்க, திட்டமாக தான் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியுது. சுகர் வந்து எனக்கு 450 இருந்தது தியானத்துக்கு முன்னாடி. ஆமாம், இப்போ வந்து எனக்கு நார்மலாக இருக்குது 180. சாப்பிட்றதுக்கு முன்ன 99, சாப்பிட்ட அப்புறம் 180. இது நார்மலு. நீங்கள் எப்படி இவ்வளோ கண்ட்ரோலாக கொண்டு வந்தீங்க அப்படின்னு யார் கேட்டா? டாக்டர் கேட்டாங்க. எந்த ஹாஸ்பிட்டலில்? அடுக்கம்பாறையில். வெரி குட். நான் தியானம் பண்ணுறேம்மா, அதனால தான் எனக்கு இவ்வளோ நார்மலாக வந்தது அப்படின்னு சொன்னாங்கம்மா. இப்போ நான் நல்லா இருக்கிறேம்மா. ரொம்ப சந்தோஷம். எனக்கு அப்புறம் மைக்ரேன் தலைவலி கூட இருக்குது? அதெல்லாம் இல்லைம்மா. இப்போ ஓகே ஓகே. சரி. நல்லா ஓரளவுக்கு தூங்கிடுறேன். இருந்தது இப்ப இல்லைன்னு சொன்னீங்க. இல்லை இல்லை அன்னைக்கு ஒரு நாள் கோயில்ல பார்த்துட்டு என்ன சொன்னீங்க. ஆமாம். அதாவது அது வந்து தியானம் சொல்லி கொடுத்த 4வது நாளே எனக்கு மைக்ரேன் தலைவலி இருந்ததுமா, இப்ப இல்லம்மான்னு சொல்லிட்டு அந்த 4வது நாள் எனக்கு சொன்னாங்க. மனசு நல்லா அமைதியாக இருக்குதும்மா. எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது எனக்கு தியானம் பண்ணதுல இருந்து. சரி, நிறைய மாற்றங்கள் உங்க லைஃப்ல இருக்குதும்மா. அதுக்கு காரணம் ஒன்லி தியானம் தான். தியானம் அதை நீங்க டெய்லி பண்ணணுமா வேணாவா? தினம் பண்ணுறோம்மா, விடவே கூடாது. என்னத்துக்கு 3 மணிக்கு முடிச்சிக்கினா கூட தூக்கம் வரலன்னா அந்நேரத்துக்கு எழுந்து தியானம் பண்ணிட்டு தான் நான் படுக்கிறது. சூப்பர்மா. 4 மணிக்கு எழுந்தாலும் பண்ணுவேன், வெடிகாலம். சில நாளில் தூங்கிட்டேன் விட்டுருவேன், பகலில் பண்ணிவிடுவோம்மா. ஓகே ஓகே. நம்ம வீட்டில் கூட ஜனவரி அதான் ஜூன் 1 21 நாள் கூட்டு தியானம் இருக்குது. அதை முடிச்சுட்டு அகத்தியர் பிரமிடுக்கு போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த வாட்டி கூட வரணும். வரேங்கம்மா. நன்றிம்மா. நன்றிம்மா. சரிங்கம்மா. இவ்வளோ அழகான அனுபவத்தை சொல்லாமல்